அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஃப்ரீ எடுகேஷன் யூடியூப் சேனலின் மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய காணொளியானது இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான காணொளியாக அமைய இருப்பதுடன் அக்காணொளியிலே மத்திய வங்கி முகாமைத்துவ பயிலுனர் தொடர்பாக 2018ஆம் ஆண்டு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடைபெற்ற நுண்ணறிவு வினாத்தாளிலிருந்து 26 தொடக்கம் 31 வரையான வினாக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நாங்கள் தற்போது நேரடியாக வினாக்களுக்குள்ளே பிரவேசிக்கலாம். 26 தொடக்கம் 31 வரையான ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. 26வது வினா. சதா மற்றும் தனா ஆகியோர் நண்பர்கள் இருவர்களாவர். ஒருவர் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் பொய் பேசுவதுடன் கிழமையின் எஞ்சிய எல்லா நாட்களிலும் உண்மையை பேசுவார். மற்றையவர் வியாழன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் பொய் பேசுவதுடன் எஞ்சிய எல்லா நாட்களிலும் உண்மையை பேசுவார். ஒரு நாள் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். சதா கூறுகின்றார், நான் சனிக்கிழமைகளில் பொய் பேசுவேன். தனா கூறுகின்றார், நான் நாளை பொய் பேசுவேன். சதா கூறுகின்றார், நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொய் பேசுவேன் என்று சொல்லி. அப்போ இதில் இவ்வாறு கூறியது கிழமையின் என்ன நாளாகும்? அவங்களுக்கு 4 விடை தரப்பட்டிருக்கின்றது. அந்த விடையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த வினாவுக்குரிய விடையை தெரிவு செய்ய முடியும். தரப்பட்டிருக்கின்ற விடைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மிக இலவான வழி அதுதான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 2 பேரும் ஒரு ஆள் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் போய் பேசுவதாகவும் இன்னொருவர் வியாழன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் போய் பேசுவது இஞ்சி எல்லா நாட்களும் உண்மை பேசுகிறது. அப்போ முதலாவது விட தரப்பட்டிருக்காங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ சதா ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறான், நான் சனிக்கிழமைகளில் போய் பேசுவேன் என்று. அப்போ சனிக்கிழமைகள் அந்த கூற்று உண்மையாவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை உண்மை பேசுறதுக்கான சந்தர்ப்பமாக இருக்கும் முதலாவது கூற்று. இரண்டாவது கூற்று சொல்கிறா, நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் பேசுவேன் என்று. அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் யாருமே இதில் போய் சொல்ல வேண்டாம். சதாவோ தனாவோ போய் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த தரவுகள் தெரியல, போய் ஞாயிற்றுக்கிழமை போய் சொல்கிறேன். ஆகவே எங்களுக்கு முதலாவது விடை பொருத்தமில்லை. ஞாயிற்றுக்கிழமை என்ற கூற்று, அதாவது சாதாரண நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் பேசுவேன் என்ற கூற்று பொய்யாக இருக்கலாம் அல்லது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே ஞாயிற்றுக்கிழமையில் அவர் உண்மை மட்டும்தான் பேசுவார் என்றபடியாக ஞாயிற்றுக்கிழமை பொய் சொல்ல மாட்டார். ஆகவே அந்த தகவலை வச்சுக்கொண்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையை நிராகரிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை இந்த கூற்றை சொன்னால், நான் சனிக்கிழமைகளில் பொய் பேசுவேன் என்று சொல்லி சதா சொல்கிறார். அப்போ சனிக்கிழமைக்குரிய ஆள் பார்த்தீங்கன்னா வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள்லையும் பொய் பேசுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் நாளை பொய் பேசுவேன் என்று சொல்லி தனா சொல்கிறா, திங்கட்கிழமை சொல்கிறா. அப்போ திங்கட்கிழமை சொன்னால் செவ்வாய்க்கிழமை தனா பொய் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை தொகுதிக்குள்ள உள்ளடங்குவாராக இருந்தால் அது அவாவுக்கு அது பொருத்தமற்ற கூட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொய் பேசுவேன்னு சொல்லி திங்கட்கிழமை சதா சொல்கிறான்னு எடுத்துக்கொண்டோம்டா, சதா திங்கட்கிழமை பொய் தான் பேசுவா. ஆகவே இந்த கூற்று சரி. சதா திங்கட்கிழமையில் பொய் பேசுவான்னு எடுத்தோம்னா இந்த கூற்று சரி. அதே வேளை சதா திங்கள், செவ்வாய், புதன்கிழமைகள்லாம் பொய் பேசுவா. இந்த கூற்று சரியென்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையில் பொய் பேசணும்னு சொல்கிறது பொய்யா இருந்தால், அதாவது திங்கட்கிழமை சொல்கிற கூற்று பொய்யாக இருக்கிறதால அவள் திங்கள், செவ்வாய், புதன்கிழமைகளில் பொய் பேசுவாள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வியாழன் இந்த கதையை சொல்லுவாக இருந்தால் வியாழன், வெள்ளி, சனிக்கிழமைகளில், அதாவது நான் ஞாயிற்றுக்கிழமை பொய் பேசணும்னு சொன்னாலும் அந்த கூற்றும் சரியாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே நான் சனிக்கிழமைகளில் பொய் பேசுவேன் என்று சொல்லி திங்கட்கிழமை சொல்கிறான். அப்போ திங்கட்கிழமை சொல்கிறாவா இருந்தால் அப்போ இந்த அடிப்படையில் திங்கட்கிழமை சொல்கிறதன் அடிப்படையில் அந்த கூற்றும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திங்கட்கிழமை போய் பேசுவான்னு சொல்லி எடுத்தால் தான் ரெண்டாவது சாதாரண கூற்று ஞாயிற்றுக்கிழமை போய் பேசுவேன்ற கூற்று உண்மையாக இருக்கும். ஆகவே சனிக்கிழமைகளில் போய் பேசுவேன்றது பொய்யா மாறிடும். அது பொருத்தமற்ற கூற்றாக மாறிடும்.
இவா திங்கட்கிழமை சொல்றா தானா வந்து நான் நாளை போய் பேசுவேன். அப்ப ரெண்டு பேரும் ஒரே தொகுதிக்குள்ள வர மாட்டோம் தானே பாருங்க. ரெண்டு பேரும் ஒரே தொகுதிக்குள்ள வர மாட்டோம். வியாழன் வெள்ளி என்ற கூட்டுக்குள்ள வரும். ஆகவே இந்த திங்கட்கிழமையை நாங்கள் நிராகரிக்கலாம். அடுத்த புதன்கிழமையை பாருங்க. புதன்கிழமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன்கிழமை இந்த கூட்ட கூறினம் சதா சொல்ற சனிக்கிழமைகளில் நான் போய் பேசுவேன். புதன்கிழமை சொல்றான். அப்ப இந்த தொகுதியை எடுப்போம். அவ சொல்ற தொகுதி திங்கள் செவ்வாய் புதன்கிழமைகள். புதன்கிழமையில இந்த கருத்தை சொல்றா நான் வந்து சனிக்கிழமைகளில் போய் பேசுவேன் என்று சொல்லி. அப்ப அந்த நேரத்திலே வந்து இந்த கூற்று வந்து பொய்யானதாக இருக்குது. ஆகவே சரி அந்த கூற்று. சனிக்கிழமையில பொய் பேசணும்னு சொல்ற கூற்று வந்து சரி. ஏனென்றால் இவ திங்கள் செவ்வாய் புதன்கிழமைகள்லாம் பொய் பேச போறா. ஆகவே புதன்கிழமை பொய் சொல்றா, சனிக்கிழமையில தான் பொய் பேசுவேன். ஆகவே அந்த கூற்று சரி. அதே போல புதன்கிழமை சொல்றா நான் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பொய் பேசுவேன். அப்ப அதுவும் சரி. புதன்கிழமை பொய் தான் சொல்ல போறா. ஆகவே அந்த கூற்றும் சரி. இதே புதன்கிழமை தனா சொல்றா நாளை நான் பொய் பேசுவேன். நாளை என்றா வியாழன். வியாழன் பொய் பேசுறதுனால தான் தனாக்கன் எடுப்போம். ஆகவே அவ புதன்கிழமை உண்மை சொல்றா. ஆகவே புதன் பொருந்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த வெள்ளியை பாருங்க. வெள்ளியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெள்ளியில் வந்து ஓகே வெள்ளிக்கிழமை போய் சொல்கிறேன்னா வெள்ளிக்கிழமை இந்த கூட்டு சொல்லிடுறேன்னா நான் நாளை போய் பேசுவேன்னு சொன்னால் சனிக்கிழமை அப்போ இந்த கூற்று தனாக்கு பொருந்ததாக இருக்கும். வியாழன் வெள்ளி சனிக்கிழமை என்பது பொருந்ததாக இருக்கும். அப்படி சொன்னால் இது சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சதாவை பார்த்தீங்கன்னா நான் சனிக்கிழமைகளில் போய் பேசுவேன். அப்போ அந்த கூற்று பொருத்தமில்லை. ஏற்கனவே வியாழன் வெள்ளி சனி வந்து தனாக்கு கொடுத்தா சதான்ற கூற்று பொருத்தமற்றதாக இருக்கு. அதே மாதிரி நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் பேசுவேன் என்றதும் வந்து வெள்ளிக்கிழமையில போய் சொல்றான்னா அதுவும் எங்களுக்கு பொருத்தமற்ற என்ன ரெண்டு பேரும் ஒரே இதுக்குள்ள விரியணும் தொகுதிக்குள்ள. ஆகவே இது பொருத்தமற்ற ஒரு விடையாக காணும் வெள்ளிக்கிழமை. ஆகவே இதில் இருக்கிறதுல மிக பொருத்தமான விடையாக வந்து மூன்றாவது விடை வந்து பொருத்தமானதாக இருக்கு. மூன்றாவது விடை பொருத்தமானது. ரைட், அடுத்த வினாவுக்குள்ள போகலாம் நாங்கள். இதில் 27வது வினா கடம்பன் தனது நண்பனான முனியாண்டிக்கு 3 மகன்மார் இருப்பதாக அறிந்தார். கடம்பனுக்கு பிள்ளைகளின் வயதை அறிய வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்ப இதுல முனியாண்டிக்கு அதற்கு தகவல் ஒன்றை வழங்குகிறார். ஆஹ் அவர்களின் வயதுகளின் பெருக்கம் 36 ஆகும். அப்ப பெருக்கம்னா இப்ப நீங்க 36 பெருக்கம் எல்லாம் பார்க்க வேணும். அப்ப 36 பெருக்கம் எப்படி எப்படி எல்லாம் பெருமென்று பார்க்கிறது. அதே போல தந்தபடி ஏன் பாருங்க. அதுல 6 9 12 18. அப்ப இதை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த பெருக்கத்தை வந்து கண்டுபிடிக்கலாம். அப்ப எல்லாம் வந்து அதுல தேவையில்லை. அப்போ முதல் வந்து பாருங்க இப்படி ஒரு பெருக்கம் இருக்கு. 1 தர 1 தர 36. அப்போ இது பொருத்தம் இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் விடையக்க இல்லை, 36 பொருத்தம் இல்லை, விடையக்க இல்லை. அடுத்த பார்த்தீங்கன்னா 1 தர 2 தர 18 வரும். 18 விடைக்குள்ள இருக்குது. ஆகவே இது இந்த கூட்டுத்தொகையும் பார்க்க வரும். இப்படி நாங்களும் ஒவ்வொரு பெருக்கத்தையும் பார்ப்போம். இதில் 10 21 வருது கூட்டுத்தொகை. மேலே ஏனைய தகவலையும் வாசித்து கொண்டு வருவோம். கடம்பன் அவரிடம் மேலும் தகவல்கள் வேண்டும் என கூறினார். அப்போது முனியாண்டிக்கு மேலும் ஒரு உதவியை வழங்கினார். அவர்களது வயதுகளின் கூட்டுத்தொகை எமது வீட்டு இலக்கத்துக்கு சமனாக இருக்கும். அப்போ கூட்டுத்தொகை வந்து வீட்டு இலக்கத்துக்கு சமனாக இருக்கும்னு சொல்றேன். முனியாண்டி வீட்டு இலக்கத்தை பார்த்து இவ்வாறு கூறினார். வயதை சரியாக கூற இன்னும் ஒரு தகவல் வேண்டும். அப்போது முனியாண்டி இன்னும் ஒரு தகவலை வழங்கினார். எனவே எனது மூத்த மகன் மட்டும் பாடசாலைக்கு செல்கிறார் என்று சொல்றார். அப்ப பாடசாலை செல்லணும்னு சொன்னா வயது 5 6 வயதுகள் இருக்கும். 6 வயது இருக்கலாம், இல்லை 6க்கு மேற்பட்டதாக இருக்கும். அப்போது முனியாண்டி சரியாக வயதை கொடுப்பார். இதற்கேற்ப மூத்த மகனின் வயது எத்தனை வருடங்கள் ஆகும்? ரைட். அப்போ இது மூன்று மகன்மார் இருக்கிறபடியே மூத்த மகன் வயது பாடசாலைக்கு செல்ற வயது. ஆகவே அதே போல அவன் கூட்டுத்தொகை பெருக்கம் வந்து 36 கூட்டுத்தொகை அவன் வீட்டு இலக்கத்துக்கு சமனாக இருக்க வேண்டும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு பெருக்கம் காட்டியிருக்கிறேன். சரிதானே? அப்போ இதில் ஒரு ஆளுடைய வயது 1, அடுத்த ஆளுடைய வயது 2, அடுத்த ஆளுடைய வயது 18. அப்போ அவர் வீட்டில் கதை பார்த்துட்டு சொல்கிறார் இன்னும் தகவல் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரைட். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது
இன்னொரு பெருக்கத்தை போடலாம் நாங்கள் 1 தர 3 தர 12 சமன் 15 16 வரும் கூட்டுத்தொகை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பெருக்கம் போடலாம். 1 தர 4 தர 9 சமன் அதில் கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா பெருக்கம் 36 வரும். நான் இதில் போடுறது கூட்டுத்தொகை தான் போடுறேன்னா ரைட். அதில் வந்து 10 14 வரும். சரிதானே? இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இலக்கத்தில் தான் கூட்டுத்தொகை வருது. அப்போ வீட்டு இலக்கம் ஒரு இலக்கத்தில் இருந்தால் அவர் திரும்ப ஒரு குழுவாக கேட்க வேண்டியது தேவையில்லை. சரிதானே? அடுத்தது பாருங்க. 1 தர 6 தர 6 சமன் 13 கூட்டுத்தொகை 13. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தர 2 தர 9 அப்போ கூட்டுத்தொகை வருது இங்கே 13. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 தர 3 தர 6 வரும். ஆகவே 11 கூட்டுத்தொகை. அடுத்தது இன்னும் ஒரு பெருக்கம் போடலாம். 3 தர 3 தர 4 ഇതിൻ്റെ കൂട്ടുதொகை 7 4 11. சாரி 10 பேர். சரிதானே? ரைட். இப்போ கூட்டுத்தொகைகளை தந்திருக்கிறேன். சமன் போட்டு இருக்கிறதுக்காக கூட்டுத்தொகை இருக்குது. அப்புறம் கேட்கறையில் அது பெருக்கம் வந்து 36 வரணும். இது கூட்டுத்தொகை சமனங்கால போட்டுறோம். மற்ற பெருக்கம் 36 அது பொதுவான நிபந்தனை சொல்லியாச்சு. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா இது கூட்டுத்தொகையை பார்க்குறாரு. பார்த்துட்டு வீட்டு இலக்கத்தையும் பார்க்குறாரு. வீட்டு இலக்கத்தை பார்த்தா அவருக்கு வந்து ஒரு குழு தேவைப்படுது. மேலதிகமாக ஒரு தகவல் தேவைப்படுது வயதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இப்போ வீட்டில் கம்பாருங்க அவர் ரெண்டு தொகை வந்து அப்படி வந்திருந்தா வழியாக தான் அவர் வீட்டு இலக்கத்துக்கு பிறகும் ஒரே ஒரு இலக்கத்தில் இருந்திருக்குமா இருந்தால் பிரச்சனை இல்லை. அதாவது ஒரே ஒரு பெருக்கத்தின் கூட்டுத்தொகை தனி இலக்கங்களாக வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இலக்கம் வந்து ரெண்டு தொகுதிகளின் பெருக்கம் வந்து 1 தர 6 தர 6 பெருக்கம் வந்து கூட்டுத்தொகை 13 அமையுது. அதே மாதிரி 2 தர 2 தர 9 36 பெருக்கம் அதில் கூட்டுத்தொகை 13 அமையுது. அப்போ இங்கே தான் சிக்கல் இருக்குது. அப்போ வீட்டு இலக்கத்தை பார்த்தா 13 இருக்குன்னு சொன்னால் 2 13 இருக்குது. அதால் அவர் இன்னொரு குழு கேட்கிறார். மூத்த மகன் வந்து பாடசாலைக்கு செல்கின்றார். மற்றவர் வந்து பாடசாலை செல்கிற வயது அல்ல. ஆகவே இதில் பார்த்தீங்கன்னா 6 வயசுன்னா 2 பேர் இருக்கணும். ஆகவே இந்த விட பொருத்தம் இருக்காதவங்களுக்கு. ஆகவே 2 தர 2 தர 9. ஆகவே மூத்த மகனுக்குரிய வயது 9ஆக இருக்கும். மூத்த மகனுக்குரிய வயது 9ஆக இருக்கும். அதில் நீங்கள் வழியை விளங்கி கொள்ள வேணும் என்றால் அவர் வீட்டு இலக்கத்தை பார்த்துட்டு திரும்ப ஒரு தகவல் கேட்கிறார். வயது சரியாக கணிப்பிடணும்னா அங்கே வீட்டு அந்த கூட்டுத்தொகை வந்து ரெண்டு தரம் வந்துடும். ஒரே ரெண்டு பெருக்கத்தை பெருக்கும் போது ஒரே கூட்டுத்தொகை வந்தபடியே தான் அவர் அப்படி தகவலை கேட்டுக்கிறார். அவை இங்கே எங்களுக்கு 13 13 சொல்லி ரெண்டு பெருக்கத்தை செய்யும் போது கூட்டுத்தொகை வருது. அவை வீட்டு இலக்கம் 13 தான். அவை இன்னொரு தகவல் தேவை. மூத்த மகன் மட்டும் பாடசாலை செல்றாருண்டா மற்ற ஆளுக்கு 2 வயசு ஒரு ஆளுக்கு 9 வயசு. எங்களுக்கு அந்த அவ ட்வின்ஸாக இருக்கா ஒரே வயசாக இருக்கா இந்த நிபந்தனையும் சொல்லல இருக்கலாம். அப்படியான வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு பிள்ளை மூத்த பிள்ளை வந்து பாடசாலை செல்கிற வயசு. ஆனால் வீட்டு இலக்கம் அவன் கொடுத்தோம். சரி. அப்போ மற்ற விடையை நாங்கள் தெரிவு செய்வோமா இருந்தால் எல்லா விடையும் பெறும். 13 தவிர வேறு ஏதாவது விட பெறாதாண்டு கூட மனசில் எழுமா இருந்தால் இல்லை அதிகமான விடைகள் வேறு ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் இருக்கு. சரிதான். அப்போ நாங்கள் அதில் 18 பெறலாம் 12 பெறலாம் அப்படி ஒரு நிலைமை வேறு. ஆகவே அந்த வீட்டு இலக்கம் கூட்டுத்தொகை 2 வார இலக்கத்தை தான் இதுக்கு விடையாக வழங்க முடியும். இதில் வந்து விடை வந்து 2. சரிதான். ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க 28வது வினா. ABCD என்பது 4 எண்கள் ஆகும். இதில் ABCD என்பது 4 எண்கள். அதில் பின்ற விகிதம் வந்து தந்திருக்கேன் 2க்கு 3, BC வந்து 4க்கு 5, CD வந்து 6க்கு 7ன்னு சொல்லி தந்திருக்கேன். அப்போ ஏயும் டியும் இதற்கு சமனாகும் அப்படின்னு சொல்கிறான் இந்த வினா வந்து. அப்போ அது இந்த விகிதம் வந்து எப்படி என்பதை நாங்கள் இதில் பார்க்க வேண்டி இருக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னா
இதுக்கு சிலதை நான் கணிப்பிட்டு தான் பார்க்க வேணும். நேரடியாக வந்து விடிய வச்சு கொண்டு பார்க்கலாம் இதுக்கு. இப்போ இதுக்கு ஒரு இலகுவான வழி நாங்கள் பார்க்கலாம்னா இது தரப்பட்டிருக்கிறத வந்து நாங்கள் பின்னத்துக்கு மாற்றோம். தரப்பட்டிருக்கிற விகிதங்களை பின்னமாக மாற்றினோம்னு சொன்னால் இதுக்குரிய விடியை நாங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏபி சிடி எல்லாம் வந்து ஒரு பெருக்கம் தானே, ரைட். அப்போ இங்கே நாங்கள் இது ஏபிசிடி என்ற பெருக்கத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் எல்லாத்தையுமே இதில் பின்னமாக மாற்றிக்கொள்வோம். இதில் வந்து ஏக்கு பி என்று இருக்கிறத அதில் வந்து இப்படி எழுதும்போது அது தெரியாது. ஆனால் மாற்றி எழுதுவோம், பென்சிலாக எழுதுவோம். இதில் பின்னமாக எழுதும் போது ஏ வந்து ஏங்கு பி, அதே மாதிரி தர பிங்கு சி, இதில் தர சிங்கு டி, அடுத்தது வந்து தர, right. அது இந்த மூன்றும் வந்து இதுக்கு சமனாக இருக்குது. அப்போ முன்னூறு சமனாக போட்டுவிடும். இதுக்கு சமன் ஏங்கு டி என்றதுக்கு என்ன சமன், ரைட். ஓகே, இப்படி நீங்கள் பின்ன எழுதுனீங்கன்னா இதை வச்சு கொண்டு காணலாம். அப்போ இனி வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இந்த முறையை வந்து ஏங்கு டி சமன் 2/3 தர 4/5 தர 6/7. அப்போ இதை நீங்கள் பெருக்கி எழுதலாம். மேலே இருக்கிற இலக்கம் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் வந்து பெருக்கி எழுதி போட்டு அதை இந்த வீதாசாரத்தை கண்டுபிடிங்க. சரி. அப்போ இதில் பாருங்க, நான் மேலே இருக்கிற இலக்கம் 2 4 6 இருக்குது. அப்போ இது நாங்கள் 8 6 48 எல்லாத்தையும் இதில் வச்சு சுருக்கக்கூடிய சுருக்கலாம். ரைட். நீங்கள் இதில் ஏங்கிள் டி சமன் பெருக்குவோம், நிறைய பெருக்கி எழுதுவோம். 2 4 6 6 நாங்கள் 24 24 தர 2 48 கீழ் கீழே இருக்கிற இலக்கம் பார்த்தீங்கன்னா 3 5 7 இருக்குது. அதை பெருக்குங்க. 3 5 15 15 தர 7 7 5 25 12 வரும். ரைட்டா. அதில் பார்த்தீங்கன்னா இதில் 15 தர 7 105 வரும். இதை சுருக்கலாம், நாங்கள் 7ஆல் சுருக்கலாம். இன்னும் இலவாக கொடுக்குறாங்க, 7ஆல் சுருக்கலாம். உங்களுக்கு இதில் வீடியோவில் செய்தாலும் கனிமம் எடுக்கலாம். நீங்கள் பேனையால் செய்யும்போது மிக இலவாக செய்ய முடியும், 7ஆல் சுருக்க முடியும். 7ஆல் சுருக்கிறீங்க என்றால் 48க்கு 7 ரைட். அதை 7ஆல் சுருக்கலாத 3ஆல் சுருக்கலாம். பாருங்க, 48 3ஆல் சுருக்கினா 16 முறை, 105 3ஆல் சுருக்கினா 35 முறை. ஆகவே விகிதம் வந்து 16க்கு 35 வரும். 16க்கு 35. ரைட். அப்போ 16க்கு 35 வந்து ரெண்டாவது விட. 16க்கு 35 அப்போ இதில் வந்து இருக்கிறதுல மிக பொருத்தமான விட வந்து இரண்டாவது. ரைட். ஓகே, நீங்கள் பேனையால் மிக இலவாக அதை செய்து கொள்ளலாம். விஷயத்தை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. ரைட். இந்த 29வது வினாவை பாருங்க. 29வது வினா வந்து ஏபிசி ஆகியோர் ஒன்றாக 10 நாட்களில் குறித்த ஒரு வேலையை வந்து 10 நாளில் வேலை செய்து முடிக்கணும். அது மாதிரி ஏஎம் சிஎம் வந்து அந்த வேலையை வந்து 15 நாட்களில் முடிக்கணும். சிஎம்பிஎம் வந்து 20 நாட்களில் அந்த வேலையை நிறைவு செய்யணும். அப்போ சம்பளம் வந்து செய்யப்படுகிற வேலையின் அளவுக்கு ஏற்ப விகிதங்களாக பிரிக்கப்படும். அப்போ ஏபிசின்ற
சம்பள விகிதங்கள் எழுதுன்றது தான் இந்த வினா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இல்லை ஏ, பி, சி இந்த மூன்று பேரும் வந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கணும். அதில் அடுத்த பார்த்தீங்கன்னா ஏயும் சியும் சேர்ந்து அந்த வேலையை ஏயும் சியும் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கணும். அடுத்த பார்த்தீங்கன்னா சியும் பியும் சேர்ந்து அந்த வேலையை 20 நாட்களில் முடிக்கணும். ரைட். இப்போ அவங்க சம்பள வீதம் காணத்தானே வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு தரம் தனித்தனியாக இவ்வளவு வேலைகளை செய்யணும், இல்லை எத்தனை நாள் அந்த வேலையை செய்ய கடிக்கணும்ன்றதை பார்க்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசியை வச்சுக்கொண்டு நாங்கள் பிஏ கண்டுபிடிக்கலாம். ஏபிசியையும் பாருங்கள், இதில் ஏ சக பி சக சியிலிருந்து ஏ சக சியை கழிச்சோம்னா எங்களுக்கு பி கிடைக்கும். பாருங்க, விடையாக பி கிடைக்கும். அப்போ இதை கழிச்சிங்கண்டா பிக்குரிய விட வரும். பாருங்க, ஏபிசி வந்து ஒண்டிங்கீழ் 10 தானே, அதில் இருந்து மைனஸ் ஒண்டிங்கீழ் 15 கழி. அப்போ இது வந்து நீங்கள் பொது எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ 15 இந்த பெரிய இலக்கத்தை 2ஆல் பிரிக்கிறீங்கன்னா அது இன்னொரு மடங்காக பார்த்தீங்கன்னா 30 இல்லாத எம்சி வரும். ஆகவே நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 30 3 முறை. அப்போ 3 செய்ய இதுக்கு 15க்கு 2 முறை 30 முழுவதும் கீழ் 32 பேர். அப்போ இதுக்கு சமன் பி சமன் ஒண்டிங்கீழ் 32 பேர் கழிச்சமன். அப்போ பின்ற பங்கு வந்து ஒண்டிங்கீழ் 30. பாருங்க அதை. ரைட். அப்போ பி 3 2 3 சை 2, பி சமன் 1/30. அதே மாதிரி மற்ற ஆக்களையும் பார்க்கலாம். பி என்று சரி. இப்போ மற்ற ஆக்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ சிஏபியையும் ஏபிசியை வச்சுக்கொண்டு சிபியை கழிச்சோம்னு சொன்னால் நாங்கள் அதில் ஏயை கண்டுபிடிக்கலாம். ஏ சக பி சக சி சய சி சக பிஏ கழிச்சோம்னா எங்களுக்கு வாரது வந்து ஏன்ற பகுதியாக இருக்கும். அதே மாதிரி கழிச்சு எடுத்தீங்கன்னா ஒண்டிங்கீழ் 10 தான் அந்த 3 பேரும் ஏபிசி 3 செய்ய சிபி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஎம்ஏ பிஎம் சேர்ந்து ஒண்டிங்கீழ் 20. அது ஒரு வேலையை 20 நாளில் செய்யணும். அப்போ இதில் பொமசி வந்து 20 தான். அப்போ 2 செய்ய 1 20க்கு ஒரு முறை அதன்கீழ் 20. ஆகவே ஏக்குரிய விட வரும் உங்களுக்கு ஏ இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டிங்கீழ் 20 வரும். இது ஏக்குரியது. சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை பார்ப்போம். இப்போ ஏ கண்டுட்டா பி கண்டுட்டா இது சிஏ காணும். சிஏ காணோட யாரை கழிக்கணும்? இந்த ஏஎம் பிஎம் வந்து கழிச்சு விட்டா சரி. அப்போ சிஏ கண்டுபிடிக்கணும் என்றால் நாங்கள் ஏஐயும் சிஏயும் வந்து ரைட். நாங்கள் இதில் வந்து இப்போ சிஏ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏசி இருக்குது 2 பேர் பாருங்க, ஏயும் சியும். ரைட். ஏசியிலிருந்து நாங்கள் ஏயை கழிச்சு விட்டோம்னு சொன்னால் சி வரும் தானே, சி வரும். அப்போ ஏசியை பாருங்க, ஏயும் சியும் வந்து ஒரு வேலையை 15 நாளில் செய்து முடிக்கணும். மைனஸ் ஏக்குரிய பகுதி நாங்கள் கீழே எடுத்துட்டோம் ஒண்டிங்கீழ் 20. ஏ மட்டும் ஒரு வேலையை 20 நாளில் செய்வார். அப்போ இவைக்கு பொமசி எடுத்த வேண்டாம் 20 இன்னொரு மடங்கு 40, அது வராது 15ஆல் பிரி வராது. அப்போ அதோட இன்னொரு 20 கூட 60, அது 15ஆல் பிரி வரும். அப்போ 60 தான் அதில். அப்போ 15க்கு 4 முறை 60. அப்போ 4 செய்ய 20க்கு 3 முறை முழுவதுங்கள் 60 சொன்னால் அப்போ ஏன்ற பங்கை பேர் சின்ற பங்கை பேர் சி சமன் ஒண்டிங்கீழ் 60. ஓகே. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் தனித்தனியாக கண்டுட்டோம். இப்போ தனித்தனியாக கண்டா
இனி வந்து எல்லாத்துக்கும் பொது காரணியாக 60 எடுக்கலாம் பாருங்க. 60 வந்து 20ஆல் பிரிக்கலாம், 30ஆலையும் பிரிக்கலாம். அப்போ ஏபின்ற விகிதத்தை காண்றதுக்கு இந்திய போடுவோம். ஒன்றின் 20 சாரி விகிதம் ஒன்றின் 20. அடுத்தது பிக்கு வந்து ஒன்றின் 30, சிக்கு வந்து ஒன்றின் 60. ரைட். அப்போ இதில் வந்து சுருக்கினோம்னு சொன்னால் 20க்கு 3 முறை, 30க்கு 2 முறை, 60க்கு 1 முறை. அப்போ பாருங்க சம்பள விகிதம் 3க்கு 2க்கு ஒன்றாக இருக்கு. அப்ப நீங்கள் இலவா கோப்பியில் எழுதி செய்யும் போது வேகமாக செய்யலாம். நான் உங்களுக்கு செய்கிறதுக்கான வழியைத்தான் இதில் சொல்லியிருக்கிறேன். டைம் கூட எடுத்திருக்கு, அவ்வளோதான் விஷயம். அதான் அப்ப உங்களுக்கு அதை விளங்கி இருந்தால் ஓகே. இதில் பொருத்தமான விட வந்து முதலாவது விட பொருத்தமானதாக இருக்கு. ரைட். அது எப்படி வந்தன்றது உங்களுக்கு பூர்ணமாக கிளியராக இருக்குமன்றதை நம்புகிறேன். அடுத்த கேள்வி இப்போ 30 தந்தையினதும் மகனதும் வயதுகளின் கூட்டுத்தொகை. தந்தை மகனது வயது கூட்டுத்தொகை 100 வருடங்கள் ஆகும். தந்தையின்றையும் வயது மகன்றையும் சேர்த்து 5 வருஷத்துக்கு பிறகு 5 வருடங்களுக்கு முன்னர் அவர்களின் வயதுகளுக்கு இடையிலான கூட்டுத்தொகை என்ற விகிதம் 2 கொண்டு. அப்போ இப்போ தற்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போதைய நிலையில் தற்போதைய நிலை அப்படி தான் இருக்கு. அதாவது தந்தையும் மகன்ற வயதையும் கூட்டும்போது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது வந்து 100 வருடங்கள் வருதான். 100 வருடங்கள். இப்போ 5 வருடங்களுக்கு முன்னர். அப்போ 5 வருடங்களுக்கு முன்னுக்குன்னா தந்தைக்கும் 5 வயது குறையும். தந்தைக்கும் 5 வயது குறையும். மகனுக்கும் 5 வயது குறையும். தந்தைக்கு 5 குறைஞ்சா மகனுக்கு 2 பேருக்கும் 5 வருஷத்துக்கு முன்னே தானே. இப்போ மகனுக்கும் 5 வயது குறையும். அப்போ மொத்த வயசு எவ்வளவு குறையும்னு சொன்னால் 10ஆல் குறையும். அப்போ 100 இருந்த கூட்டுத்தொகை 5 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்திருக்கணும்? 90 இருந்திருக்கணும். அது விளங்கான மகனுக்கும் வந்து குறைவடையும் 5 வயசு, தந்தையும் குறையும். 2 பேரும் கூட்டுத்தொகை தானே 100. அப்போ 2 பேரும் 5 வருடங்கள் முன்னாடி 2 பேர் வயதில் இருந்தும் 5 5 10 குறைவடை. ஆகவே இந்த 90 தான் என்ன விகிதம் என்றா 2 கொண்டு. அப்போ 90 நாங்கள் 3ஆல் பிரித்த விகிதத்தின் கூட்டுத்தொகை 3 பிரிச்சமெண்டா ஒரு பங்கு 2 கொண்டுல ஒரு பங்கு 30 வரும். அப்போ இது 30 சொன்னால் 2 பங்கு என்ன வரும்? 60 வரும். அப்போ தந்தையின் மகன் என்னவா இருக்குது? சாரி, தந்தையின் வயது என்னவா இருக்குது? 60 இருக்குது 5 வருஷத்துக்கு முன்னர். 5 வருஷத்துக்கு முன்னர் நிலைமையை தான் பார்க்குறோம். ரைட். மகன்ற வயது 30. கேள்வி என்கிட்ட 10 வருடங்களுக்கு பின்னர் தந்தையினதும் மகனதும் வயதுகளுக்கு இடையிலான விகிதம் யாது அப்படின்னு சொல்லி. அப்போ 5 வருடங்களுக்கு முன்னர் 2 கொண்டா இருக்குது. 10 வருடங்களுக்கு பிறகு தற்போதைய நிலையில இருந்து 5 வருடங்களுக்கு முன்னர். அப்போ இப்போ தற்போது என்ன வயதாக இருக்கும்னு சொன்னால் 5 வருடங்களுக்கு முன்னர் 60 வயதாக இருந்தது தந்தைக்கு. மகனுக்கு வந்து 30 வயதாக இருந்தது. ஆகவே இப்போ தந்தைக்கு 5 தற்போதைய வயது தந்தைக்கு 65. இப்போதானே பேருக்கு 35 தற்போதைய நிலைமையில. இப்போ கேள்வி எங்கே வச்சு கேள்வி வருதுண்டா தற்போதைய நிலையிலிருந்து தான் கேள்வி. தற்போதைய நிலையிலிருந்து தான் கேள்வி வைக்கணும். 10 வருடங்களுக்கு பின்னர் தந்தையினதும் மகனதும் வயது. அப்போ இப்போ தற்போதைய நிலையிலிருந்து 10 வருடம்னா தந்தைக்கு 10 வயசு கூடும், மகனுக்கு 10 வயசு கூடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு பிறகு தந்தைக்கு என்ன வயசாக இருக்கும்? 75. மகனுக்கு என்ன வயசு? 35. சாரி, 45. மகன்ற வயது வீதம் 45. இப்போ எல்லா கதையும் தற்போதைய நிலையிலிருந்து தான் கதை வருது. 5 வருடங்களுக்கு முன்னர், 10 வருடங்களுக்கு பின்னர். இப்போ இன்றைக்கு தான் கதைக்கு நம்ம வச்சுக்கொள்ளுவோம் தற்போதைய நிலை. இதை நாங்கள் சுருக்கினோம்டா 5ஆல் சுருக்கினோம்டா
ഇതിൻ്റെ വിഹിതം എന്നാണ് കേട്ടത് എങ്ങോട്ടെ. ഇത് 9 വരും. 5 சுருக்கலாம். இது 15 வரும். அதை சுருக்கலாம், இன்னும் 3 சுருக்கலாம். 15 9 3 சுருக்கினா இது 5 வரும். இது 3 வரும். 10 வருடங்களுக்கு பிறகு என்ற வயது விகிதம் இது சுருக்கலான 5க்கு 3. அப்போ 5க்கு 3 காட்டுற விட முதலாவது விட. சரிதானே? ரைட். ஓகே, நாங்கள் அடுத்த கேள்வி இப்போ 31வது கேள்வியும் இதோட தொடர்புடையதான், இந்த பகுதிக்குரியதான். அப்போ நாங்கள் அதையும் பார்ப்போம். 31வது கேள்வி. ரைட். இந்த 31வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, கீழே தரப்பட்டிருக்கின்ற வெண்வெளி படத்திலே ஆண்கள், தந்தைமார் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையிலான தொடர்பை காட்டுகின்ற படம். இப்போ ஆண்கள் என்று சொன்னால், ஓகே, இது பெரிய ஒரு வட்டம். ஆண்களுக்குள்ள இது தந்தைமார் எடுக்கலாம், இது ஆசிரியர் எடுக்கலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அப்போ இது என்ன, தந்தைமார் இல்லாத தந்தைமார் இல்லாத ஆட்களையும் சொல்லலாம், தந்தைமார் இல்லாத ஆண்கள்னு சொல்லலாம். ஆசிரியர் இல்லாத ஆண்களுக்குரிய பகுதி தான் இந்த பகுதிகள். சரிதானே? ஆனால் இங்கே ஒன்று சொல்லல எங்களுக்கு என்னென்னா, அதாவது ஆசிரியர்கள் ஆண்கள் இருக்கணுமா இல்லையான்ற அந்த நிபந்தனை பற்றி சொல்லிடு. அப்போ தந்தைமார் இதில் இருக்கு, தந்தைன்னு சொன்னால் இது ஆசிரியர், இது ஆசிரியர். ரைட். அப்போ தந்தைமாரில் ஆசிரியர்கள் இருக்கலாம் தானே, இல்லை ஆசிரியர்கள் தந்தைமாராக இருக்கலாம் தானே. அப்போ இந்த இப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். என்னென்னா, அந்த ஆண்களுக்குள்ள அப்போ பிரிஞ்சிருக்கிறபடியா எங்களுக்கு அதை சொல்லும்படி. அடுத்த பார்த்தீங்கன்னா, இது ஆண்களுக்குள்ளதான் தந்தைமாரும் இருப்பினும் ஆசிரியர்களும் இருப்பினும். ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியரும் இருக்கணும், பெண் ஆசிரியரும் இருக்கணும். இங்கே ஆண் ஆசிரியர்னு சொல்லப்படையில வேற. அப்போ இது மூன்றும் தொடர்பில்லாம இருக்குது. அப்போ இந்த விட வெறாது இதுக்குள்ள. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓகே, இதில் ஆண்கள் என்ற ஒரு பகுதி இருக்கலாம். இந்த வட்டத்தை நாங்கள் ஆண்கள் எடுக்கலாம். ஆண்கள் எல்லாரும் தந்தைமாரா இருக்கு, தந்தைமார் எல்லாரும் ஆண்களா இருக்கணும் கட்டாயம். இது சின்ன வட்டம் தந்தை. அப்போ இவ்வளவும் தந்தைமார். இது இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, இது தந்தை இல்லாத ஆண்கள். தந்தை இல்லாத ஆண்கள் இருக்க வாய்ப்பு தானே. ரைட். இது தந்தை இல்லாத ஆண்கள். அப்போ ஆண்கள் எல்லாரும் தந்தைமாரெல்லாம் கட்டாயம் ஆண்களாக தான் இருப்பேன். உள்வட்டம் இருக்கன்னா எல்லாரும் அதுக்குள்ள உள்ளடங்கின உள்ளுக்கு இருக்கிற வட்டம். அடுத்தது வெளிவட்டத்தை பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், ஆசிரியர். அதில் பார்த்தீங்கன்னா 2 விதம். ஆண்களுக்குரிய இவ்வளவு பகுதியும் சரிதானே. இப்போ இவ்வளவு பகுதியும் தந்தை இல்லாத ஆண் ஆசிரியர்களை குறிக்கும். இவ்வளவு பகுதியும் தந்தையா இருக்கிற ஆண் ஆசிரியரை குறிக்கும். இவ்வளவு ஆண்கள் இல்லாத ஆசிரியரை குறிக்கும். பாருங்க, அப்போ இது பொருத்தமானதாக இருக்கு. பாருங்க, 3 விஷயம். ரைட். அப்போ 3வது விட பொருத்தமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இது உள்ளுக்கு இப்போ இது தந்தைன்னு எடுத்தீங்கன்னா ஆசிரியர்கள் இருப்பினும் சரிதானே. இது ஆண்கள் எடுக்கிறேன், ஏன்னா ஆசிரியர்கள் பெண்கள் இருக்கலாம். இப்போ இது தந்தை, இவ்வளவு தந்தைன்னு எடுங்க. தந்தை மேருக்குள்ள இது ஆசிரியர் இருக்கணும். அப்போ இது தந்தை இல்லாத ஆசிரியரை குறிக்கும். இது இவ்வளவும் ஆண்களை குறிக்கும். அப்போ எல்லாரும் ஆண்களுக்கு தந்தை இல்லாத ஆசிரியர் வேண்டா, அதாவது அவை ஆண்களாக இருப்பினும். அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை இல்லாத ஆக்களும் இதில் இருப்பினும், ஆசிரியர் இல்லாத ஆக்களும் இருப்பினும். அப்போ இது பொருத்தமில்லை இருக்கும். அப்போ ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அவை ஆசிரியர்களை அந்த ஆண்களுக்குள்ள உள்ளடக்கிறபடியாக 4வது படியை ஏற்றுக்கொள்ளலாம். ஆசிரியர் ஆண் ஆசிரியர் என்று சொல்லியிருந்தாங்க, ஆண் ஆசிரியர் சொல்லியிருந்தா ஓகே, இது சரியா இருக்கு. இதில் இருக்கிறதுல மிக பொருத்தமானது 3வது. அப்போ நான் உங்களுக்கு இதில் முழுமையாக போதுமான விளக்கம் தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை விளங்கி கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் கூட கதைச்சிங்க சொன்னீங்கன்னா, இப்போ கமெண்ட்ஸ் பண்ணுறதை விட வாட்ஸ்அப்பில் கதைச்சிங்கன்னு சொன்னால் நானும் சில விடயங்களை கிளியர் பண்ணக்கூடியதாக இருக்கும், நீங்களும் அதை கிளியர் பண்ணக்கூடியதாக இருக்கும். வாய்ஸ் ரெக்கார்டில் அதை செய்து கொள்ளலாம். ரைட். நீங்கள் எமது யூடியூப் சேனலோட தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைத்து போட்டி பரிச்சை இப்போ ஒரு அண்மை காலமாக நினைக்கிறேன், இன்னொரு 1 மாதத்துக்கு குறைந்த அளவிலான வீடியோக்களை அல்ல காணொலிகள் உங்களுக்கு பகிரப்படும். அதன் பின்னர் தொடர்ச்சியாக இந்த ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சைகள், ஏனைய போட்டி பரீட்சைகளுக்குரிய அதிகமான காணொலிகள் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நன்றி.